இன்றைக்கு 106ஆம் சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை 106ஆம் சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதற்கான தலைப்பு அங்கே திரையிலே போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் வாழ்வில் தோல்வியும் தேவனின் இரக்கம் நீடிய பொறுமை. இந்த சங்கீதத்திற்கு அநேக தலைப்புகளை வைக்க முடியும். ஆனால் இதிலே திரும்பவும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்த தோல்வியும் அதற்கு மத்தியிலே தேவன் எப்படி அவர்களுக்கு கிருபை செய்தார், அவர் நீடிய பொறுமையாய் இருந்தார் என்றெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களை குறித்தே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 150 சங்கீதங்களையும் 5 பிரிவாக பிரிக்கலாம். எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 5 பிரிவாக. இது எதற்காக என்றால் 5 ஆகமங்கள் என்று சொல்கிறோமே, ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புஸ்தகங்களோடும் இந்த 150 சங்கீதங்களையும் நாம் இணைத்து பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே முதல் 41 சங்கீதங்கள், முதல் பகுதி, முதல் 41 சங்கீதங்கள் ஆதி ஆகமத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டிய சங்கீதம். 42 72 வரைக்கும் இருக்கிற 2வது சங்கீதத்தினுடைய பகுதி, அது யாத்திராகமத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டியது. 3வது பகுதி 73 89 வரைக்கும். 4வது பகுதி 90 106 வரைக்கும். அதுதான் இந்த 4வது பகுதியினுடைய கடைசி சங்கீதம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம். 5வது பகுதி 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும். இந்த 5 ஆகமத்தோடு மாத்திரம் அல்ல, இந்த 5 பிரிவுகளையும் எழுதின நபர்களும் வித்தியாசம். அதாவது தொகுத்தவர்கள், எழுதினவர்கள் அல்ல, இதை தொகுத்தவர்களும் வேறே நபர்களாக கருதப்படுகிறார்கள். பொதுவாக நமக்கு தாவீதின் சங்கீதம் என்று நாம் பழகிவிட்டோம். ஆனால் இந்த 5 பிரிவுகளையும் 3 விதமான நபர்கள் தொகுத்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. 1 தாவீது, 2 எசேக்கியா, 3வது எஸ்ரா. இதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. முதலாவது முதல் பகுதியை 1 41ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிற பகுதியை தாவீது தொகுத்ததாகவும், 42 89 வரைக்கும் எசேக்கியா ராஜா தொகுத்ததாகவும், பின்பதாக இருக்கிற 90 150 வரைக்கும் இருக்கிற சங்கீதத்தை எஸ்ரா அல்லது நெகேமியா தொகுத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. அந்த அடிப்படையிலே 4வது புஸ்தகத்தினுடைய கடைசி சங்கீதத்தில் இருந்துதான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை முதலாவது நான் எப்படி பிரிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதை முதலாவது நீங்கள் ஒரு பென்சில் இருந்துச்சுன்னா அவங்க பைபிளை குறிச்சுக்கங்க. அந்த டெக்ஸ்ட் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை படிக்கிறது ஈஸியா இருக்கும். முதல் 3 வசனம், அடுத்தது 4-5, அடுத்தது 6 12 வரைக்கும், அடுத்தது 13 15, அடுத்தது 16 18, அடுத்தது 23 வரைக்கும், அடுத்தது 27 வரைக்கும், அடுத்தது 31, அடுத்தது 33, அடுத்தது 39, அடுத்தது 43, அடுத்தது 46, கடைசி 2 வசனங்கள். ஏன் நம்ம இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா,
இந்த சங்கீதத்துக்கு இஸ்ரவேலரின் சரித்திர சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்துக்கு என்ன பேரு சொல்லுவாங்க? இஸ்ரவேலரின் சரித்திர சங்கீதம். அப்படி சரித்திர சங்கீதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது கால அடிப்படையிலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வரிசையாக எழுதி வைக்கவில்லை. சொல்ற கவனிக்கிறீங்களா? இந்த பாருங்க, கால அடிப்படையில இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் வரிசையாக என்ன செய்யப்படல, எழுதப்படல. இதுல எதுல இருந்து எதுவரைக்கும் இருக்கிற சரித்திரம் இருக்குதுன்னா, யாத்திராகமத்திலிருந்து, அதாவது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறதிலிருந்து பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிற வரைக்கும் இருக்கிற எல்லா சம்பவங்களும் மேல கீழே மாத்திலாம் எழுதியிருக்கிறாங்க. வரிசையெல்லாம் என்ன செஞ்சிருக்குது, மாறி. ஆனா எங்கிருந்து எங்க வரைக்கும் இருக்குது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதிலிருந்து பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட காலம் வரைக்கும் இருக்கிற ஒரு நீண்ட இஸ்ரவேலுடைய சரித்திரம். அப்போ இதை யார் எழுதுனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமம் தான். அதனால இது ஒரு பெயர் தெரியாத ஒரு நபராகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை. அப்போ இந்த சங்கீதத்தை நம்ம வரிசை கிரமமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாறியும் இருக்கும், வரிசை இருக்கும், மாறி இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த 8 மிக மோசமான பாவங்கள். எத்தனை பாவம்? 8 மோசமான பாவம். எப்படி அவங்க அந்த காரியத்தை செஞ்சாங்க, அதுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கிறதுக்கு காரணம், நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாரும் வேதாகமத்தை திருப்பி கொடுங்க. நமக்கு தெரிந்த வேதவசனம் தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படின்னா இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியை நாம் பார்க்கிற போது அவங்கள பரிதாபமா பார்க்கிறதுக்காக எழுதப்படல. இதை பார்க்கிற போது பாருங்கள், இஸ்ரவேலர்கள் எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக பார்க்க எழுதப்படவில்லை. எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இப்படி செய்தார்கள், ஆகவே நீ இப்படி செய்து விடாதே. அப்போ இதுல நம்மளதான் பார்க்கணுமே தவிர யாருடைய குறைய பார்த்துக்க கூடாது. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் இப்படி பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த பாவம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது, என் வாழ்வில் அது காணப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சங்கீதத்தை இந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்க்க வேண்டிய. நான் கொஞ்சம் பின்னணியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. முதல் 3 வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தரை துதிக்கிறான். ஒண்ணு, கர்த்தர் நல்லவர் என்பதற்காக, அல்லது கர்த்தருடைய நல்ல குணத்திற்காக, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளுக்காக அவரை துதிக்கிறான். என்ன காரியத்துக்காக துதிக்கிறான்? 2 காரியம் சொல்லியிருக்கு. ஒண்ணு, அவருடைய நல்ல குணம், கர்த்தர் நல்லவர் என்பதற்காக. 2, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளுக்காக அவரை என்ன செய்கிறான்? துதிக்கிறான். துதிச்சுட்டு 3ஆம் வசனத்துல எப்படி இருக்குது? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். நீதியையும் நியாயத்தையும் அன்றாட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றவங்களா ஜனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற நீங்களும் நானும் தேவன் நல்லவர் என்று சொல்கிறோம், நல்லது. அவருடைய வல்லமையான செய்கைகளுக்காக அவரை துதிக்கிறோம், நல்லது. அப்படி துதிக்கிற நாம் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்? துதிக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நமக்கு துதிக்கிறவங்களுக்கு தகுதி எல்லாம் பேசப்படுறது இல்லை. துதிக்கிறவங்களுக்கு என்ன பேசப்படுறது இல்லை? வாயிருந்தா துதி, அவ்வளவுதான். ஆனா இங்க தெளிவாக இருக்குது, நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும்
எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படி சொல்லிட்டு 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் நான் ஏற்கனவே பாடல் நடத்தும் போது உங்களுக்கு சொன்னேன், அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அவர் என்ன செய்யறார்? ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? உம்முடைய கிருபை, உம்முடைய ரட்சிப்பு, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மை, உம்முடைய தேசத்தினுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய ஜனங்களோடு உம்முடைய சுதந்திரத்தோடு நான் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய ஜெபம் அடங்கி. என்னெல்லாம் சொல்றாரு? ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய கிருபை, நீர் தெரிந்து கொண்டவர்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை, உம்முடைய தேசத்தின் மகிழ்ச்சி, தேவ ஜனங்களோடு உம்முடைய சுதந்திரத்தோடு நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பதற்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. நல்லா கவனிங்க. அப்போ இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதுறதுக்கு முன்னாலேயே அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய புரிதல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னுடைய முற்பிதாக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து இந்த சங்கீதக்காரன் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில தான் இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான். திடீர்னு உட்கார்ந்து பேனாவை எடுத்து எழுதுன மாதிரி தெரியல, ஒரு நீண்ட அனுபவத்தோடு கூட தான் இந்த சங்கீதத்தை அவன் செஞ்சிருக்கிறான், எழுதியிருக்கிறான். ஏன் எழுதலாம்? ஏன் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறான் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில தோற்று போவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. சாத்தான் எப்படியாவது நம்முடைய வழியிலே குறுக்கிட்டு நம்மை தேவனுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களாக மாற்றி விடுவதற்கு அவன் எத்தனிக்கிறான். விசுவாசம் பொறுத்த வரைக்கும் 2 டெக்னிக் யூஸ் பண்றான். ஒண்ணு, நம்மளை நேரடியா ஏதாவது தாக்குவதற்கான முயற்சிகளை பண்றான். அப்படி முடியலையா, இவன் மேல ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னு தெரியுதா, உடனே என்ன பண்றான்? இவனை தூண்டி விட்டு எப்படியாயினும் தேவ கோபத்துக்கு ஆளாக்கி விட வேண்டும் என்று தெரிகிறான். ஒண்ணு என்ன பண்றான்? டைரக்டா தாக்குறதுக்கு பார்க்கிறான். இல்ல, இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் மேல தேவ நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, இவன் மேல ஒரு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, நம்ம நேரடியா இவனை அட்டாக் பண்ண முடியாதுன்னா உடனே அவனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வஞ்சகமான காரியங்களை எழுப்பி அவனை பாவம் செய்ய தூண்டி அவனை தேவ கோபத்துக்கு ஆளாக்கி விடுகிறான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். எல்லா நேரத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களை இவனால தொட முடியல. ஒரு தேவனுடைய பாதுகாப்பு அந்த ஜனங்களுக்கு மேல இருக்கிறது. அப்ப என்ன பண்ணான்? இவங்களுக்கு வஞ்சகமாக பாவம் செய்வதற்கு இவங்களை என்ன செய்துட்டான்? தூண்டிவிட்டான். இவங்க பாவம் செய்த உடனே தேவ கோபம் இவங்களுக்கு மேல என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. சரி, இதெல்லாம் நம்ம ஏன் கவனிக்கணும்னா, இந்த புதிய உலகத்துல இந்த 2025வது ஆண்டிலேயும் அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன காலத்திலும் கூட இந்த பழமையான பாவத்தின் வேர்களோடு தான் பிசாசினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன காலத்திலும் கூட சத்துரு தன்னுடைய இந்த வஞ்சகமான இந்த பழைய வேர்களோடு தான் தன்னுடைய செயல்களை புதிய வடிவத்தில் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? காண்பித்துக் கொண்டிருக்கிறான். செயல்பாடுகள் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேர்கள் எல்லாம் என்னதுதான்? மாடர்ன் சின் வித் ஏன்சியன்ட் ரூட்ஸ். பழமையான பாவத்தினுடைய வேர்கள், ஆனால் புதிய பெயரிலே அழைக்கப்படுகிற பாவங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ யாரோ பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாராம், கிருபையை கொடுத்தாராம், அவங்களுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையா இருந்தாராம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்துடாம இதை இன்னும் கூர்மையாக பார்க்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அப்ப ஏன் இந்த மனிதனுடைய ஜெபம் இப்படி இருக்குதுன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில தவறி விடுவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு. நமக்குள்ள இருக்கிற பாவ இயல்பின் அடிப்படையில. இரண்டாவது, சத்துரு எப்படியாவது நம்மை தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கி விட வேண்டும் என்பதற்காக வஞ்சகத்தோடு நடப்பிக்கிற காரியங்களும் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் மத்தியில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அவருடைய சுதந்திரத்தோடு கூட
அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய செழிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, இப்படி இந்த 5 வசனங்களை தொடர்ந்து 6லிருந்து 12 வசனம் வரைக்கும் அவன் பாவத்தினுடைய பட்டியல்களை அவன் எழுத ஆரம்பிக்கிறான். அது சொல்றதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம் அல்லது இந்த சங்கீதக்காரன் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்றால், சிலுவையிலே மனம் திரும்பின கள்வன் என்ன ஜெபித்தான்? எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீர் தேவனுடைய குமாரன் என்றால் இறங்கி வாரும் என்றார். நீர் கிறிஸ்து என்றால் இதை செய்யும் என்றார்கள். ஆனால் இவன் ஒருத்தர் தான் என்ன சொல்றான்? உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தார். இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரத்தில் நான் பங்கு கொள்வதற்கு எனக்கு துணை செய். நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? மனம் திரும்பின கல்வனுக்கே அந்த ஜெபம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கும்? யாருடைய ஜெபம் எல்லாம் ஜெபித்து நம்ம பழகிறோம். ஆனா அந்த மனம் திரும்பின கல்வனுடைய ஜெபத்தை நம்ம படிச்சா நல்லது. திரும்ப வாசிக்கலாம் யாராவது சத்தமா. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்படின்னா இவன் எந்த அடிப்படையில வாழ விரும்பினான்? கொஞ்சம் மணித்துளிகள் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ஜீவன் பிரிந்து விடும். அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னை விடுவித்து விடும் என்று கேட்கவில்லை. எனக்கு வேதனை கொடுக்க வேண்டாம் கேட்கல. அப்படிலாம் கேட்கல. அவன் என்ன கேட்கிறான்? உம்முடைய ராஜ்யத்துல நான் உம்மோடு காண்போம். அப்போ இப்படி ஒரு திறக்கப்பட்ட மனதோடு கூட இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் செய்ததெல்லாம் மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்ததெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. இந்த மறதி என்பது சில நேரத்தில் நம்ம வியாதின்னு சொல்றோம். மறதிங்கிறது என்னது? மெமரி லாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஒரு வியாதி. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததுக்கும் அவங்களுக்கும் என்ன இருந்துச்சு? கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு அவங்களுக்கு என்ன செஞ்சது? மறந்து போச்சு. ஆனா இந்த மறதிக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 6ஆம் வசனம், எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்தோம். நாங்க எப்படி பாவம் செய்தோம்? எங்கள் பிதாக்களை போல. பிதாக்கள் எப்படி பாவம் செஞ்சாங்க? அதே தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அடுத்தது, அக்கிரமத்தை நடப்பித்தோம், ஆகாமியம் பண்ணினோம். அப்படின்னா இந்த ஜனங்களுக்குள்ள தேவன் என்ன செய்தார் என்கிற காரியத்தை மறந்து போனதற்கு காரணம் இங்கே சங்கீதக்காரன் பட்டியலிட்டு வைக்கிறான். ஒன்று, நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி பாவம் செய்தார்களோ அப்படி போலவே நாங்கள் பாவம் செஞ்சோம், அப்படியே நாங்கள் அக்கிரமத்தை நடப்பித்தோம், அப்படியே நாங்கள் ரொம்ப கீழ்ப்படியாதவர்களாக முரட்டாட்டம் பண்ணினோம். கீழ்ப்படியாதவர்கள் என்ன செஞ்சோம்? முரட்டாட்டம் பண்ணோம். அப்போ மெமரி லாஸுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? வியாதியா? பாவம். பாவம். அப்போ கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறது ஒருத்தனுக்கு தெரியலன்னா, அது மறந்து போச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க முடியாவிட்டால் உங்களுக்குள்ள இருப்பது பாவம். உங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? ஏன்னா சில நேரத்தில் முன்னால இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லணும்,
ஜனவரி மாசத்துல உன்னை பாதுகாத்தார்ல, அப்பதான் இவனுக்கு ஆமா இல்ல. அதுக்கு 2 சோதரம். அதுக்கு பிறகு இருக்க மறந்தோம். திரும்ப சொல்லணும், நீ பிப்ரவரி மாசத்துல ஆமா இல்ல, ஆமா பிப்ரவரி மாசம். இப்படி எல்லாம் ஞாபக மறதி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிறது என்னது? பாவம். இது எங்க இருந்து கட்டிட்டாங்க? எங்க வம்சமே அப்படிதான். எவ்வளவு பெருமையா எழுதி வச்சிருக்கிறாரு. எங்க வம்சமே அப்படிதான், இப்படிதான். நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை குறிச்சு பெருமை இருக்கிற மாதிரி இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. என்ன பெருமை இருந்துச்சு? நாங்க எப்பவுமே இப்படிதான். சரி, இந்த மெமரி லாஸ் வந்தது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேத பகுதிக்குள்ள என்ன இருக்குது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. விடுவிக்கப்பட்டு செங்கடலுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. எங்க வந்து நிற்கிறாங்க? செங்கடலுக்கு முன்னால இருக்கிறாங்க. பின்னால எகிப்தியர்கள் துரத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. சம்பவம் நமக்கு தெரிஞ்சதுதான். முன்னால என்ன இருக்குது? செங்கடல். பின்னால யார் வர்றா? எகிப்தியர்கள். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? கலகம் பண்ணாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை எங்கேயா இருந்துச்சு? நீங்க புரிஞ்சுக்கிறக்கா அப்படி கேட்கிறேன். இப்போ என்ன அவர்களின் புத்தகத்துல வாசிக்கும் போது பாகால் பெயோரிடத்திலே இவங்க போய் பாவம் செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கு. இருக்கா? மோவாபியரோட போய் பாவம் செய்தார்கள். இப்ப எங்க போய் பாவம் செஞ்சாங்க? அப்படிதான் சொல்றான். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் என்ன செய்யணும்? எங்க போய் பாவம் செஞ்சாங்க? பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. விடுவிக்கப்பட்டு ராத்திரியோட ராத்திரியா கடந்து வந்தா எங்க இருக்குது? செங்கடல் இருக்குது. இந்த பிட்வீன் கேப்புக்குள்ள என்ன நடந்துச்சு? இவங்க வேசித்திரம் பண்ணாங்களா? ஏதாவது ஒண்ணும் இல்லையே. அப்ப சொல்றோம் நாங்க பாவம் செஞ்சோம். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவம் என்பது செயல் வடிவத்தில் வரல, ஆனா இவங்களுடைய எண்ணத்துக்குள்ள இருந்ததாக பட்டியல் போடப்பட்டிருக்கு. எங்க இருந்துச்சா? அவங்களுடைய மைண்ட்ல, அவங்களுடைய சிந்தையில பாவம் இருந்துச்சா? எங்க இருந்துச்சா? சிந்தையில. நல்ல கவனிங்க. பாவம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பதாகவும் உன் வாழ்க்கையிலே தேவனை விட்டு பிரித்து விடும். திருமணத்தை சொல்லுகிறேன், பாவம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பதாகவும் உன்னை தேவனை விட்டு என்ன செஞ்சிடும்? பிரிச்சிடும். இந்த சிந்தையில காணப்பட்ட பாவம் அப்படிங்கும் போது அது என்ன செஞ்சதுன்னு எழுதியிருக்குது 7ஆம் வசனத்துல. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல், they did not understand the wonders. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஒன்றையும் அவர்கள் உணரவே இல்லை. எகிப்தின் தேவர்களுக்கு நீதி செய்த காரியங்களை பார்த்து அவர்களுக்கு ஒன்னும் உணர்வு வரல. அடுத்தது 2, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை அவர்கள் நினையாமல் போய். அப்போ இந்த ரூட், அந்த பாவத்தினுடைய வேர் எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தர் தங்களுக்கு கடந்த காலங்களிலே செய்த நன்மைகளை உணர முடியாதபடிக்கு, நினைக்க முடியாதபடிக்கு அவருடைய சிந்தையிலே என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. என்ன பாவம் இருந்துச்சு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஆனா எகிப்து என்கிற நினைவு இவர்களை விட்டு என்ன செய்யப்படவே இல்லை? அகற்றப்படவே இல்லை. இந்த கால நேரத்தில் தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறீர்களே, உங்கள் சிந்தை இங்கே இருக்கிறதா? உங்கள் சிந்தை கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை குறித்து சந்தோஷமுள்ளதாக இருக்கிறதா? அல்லது சத்துருவாலை அபகரிக்கக்கூடிய விதத்திலே அது ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதா? ஏன் எகிப்து அந்த செங்கடலை பார்த்தோம்னா இவங்க கலகம் பண்ணாங்கன்னா, பிசிக்கலா போய் எங்கேயும் பாவம் செய்யல, பிசிக்கலா சரீர பிரகாரமா போய் எங்கேயும் செய்யல, அசுத்தமான காரியங்களை செய்யல. ஆனா இவங்க சிந்தைக்குள்ளேயே
பாவம் இருந்துச்சு. சிந்தைக்குள்ளேயே இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. அந்த பாவம் இருந்ததுனால அவங்களுக்கு முன்னால ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எதையும் அவங்களால உணரவே முடியல. அப்போ தேவ சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நீ செயல் வடிவம் பெறாத பாவத்தோடு, சிந்தையில உள்ள பாவத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தர் உனக்கு செய்கிற அதிசயங்களை நீ உணர முடியாது. தேவன் உனக்கு காண்பிக்கிற அந்த கிருபையின் திரட்சியை குறித்து நீ உன்னால் யோசிக்கவே முடியாது. காரணம், சபைக்குள்ள வேற வழி இல்லாம வந்துட்ட, ஆனா மனசார வரல. எப்படி வரல? மனசார வரல. என்ன பண்றது? இந்த ஆளை கல்யாணம் பண்ணியாச்சு, என்ன பண்றது? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து தொலைச்சிட்டேன், என்ன பண்றது? அந்த நாள்ல யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல, எல்லா மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க. இந்த ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், அதனால எனக்கு ஆப்ஷனே கிடையாது, அதனால நான் வந்துட்டேன். இப்படி கட்டாயத்தின் பேரில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருப்பீர்களானால் உங்கள் சிந்தையை குறித்து கவனமாக இருங்கள். ஐயா, ஆரம்பத்தில் நீ அப்படி நினைச்சிருக்கிறத தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா தொடர்ந்து உனக்குள்ள அந்த எண்ணம் தான் இருக்குதுன்னா அது ஆபத்து. நீ எப்ப வேணாலும் கலகம் பண்ணுவ, எப்ப வேணாலும் நினைச்சுவ கலகம் பண்ணுவ. ஏன்னா கர்த்தர் உனக்கு செய்த அதிசயங்களையும் கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற கிருபையின் திரட்சியையும் உன்னால அனுபவிக்க முடியல. உனக்குள்ள ஐயோ ஐயோ எகிப்து போச்சு, எகிப்து போச்சு, எகிப்து போச்சு. இல்ல, இப்போ ஆள் தான் எங்க வந்துருக்குது? செங்கடலுக்கு முன்னால இருக்குது. எண்ணங்கள் எல்லாம் எங்கதான் இருக்குது? நல்லா கவனிங்க. சபைக்குள்ள வந்த பிறகு ஏன் கர்த்தருடைய போதனைகள் ரொம்ப முக்கியமானது, ஏன் தேவனுக்கும் நமக்குமான உறவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டும் தான் இன்னும் என்ன சிந்தையை ஒழுங்குபடுத்தி நான் சரியான பாதையில பயணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரி, இப்படி அவங்க இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? 8ஆம் வசனத்தில் இருக்குது, அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். ஐயா, இந்த தேவன் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? நீ கிருபையின் திரட்சியை அலட்சியம் பண்ணும் போதும், கர்த்தர் உனக்கு செய்த அதிசயங்களை நீ உணராமல் நீ கலகம் பண்ணும் போதும், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தம்முடைய வல்லமையை உனக்கு அனுப்பி கொண்டே தான் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? சும்மா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடாதீங்க. நான் தேவனுடைய கிருபையின் திரட்சியை நினைக்காமலும் அவருடைய அற்புதங்களின் அதிசயங்களை உணராமலும் இருக்கும் போதும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்காக கிருபையை காண்பிக்கிற தேவன் அவர். அநேக நேரத்துல இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. சரி, இப்போ ரட்சித்துட்டார். இப்போ ஆண்டவர் அவங்களுடைய கலகத்தின் நிமித்தமாகவோ அவங்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவோ அவர்களை தண்டிக்கல. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரா? பாருங்களேன், கிருபையின் திரட்சிய அலட்சியம் பண்ணாத இருக்குது. ஆனா திரும்ப அவருடைய நாமத்துக்காக என்ன செஞ்சாரா? என்னைய ஆண்டவர் வித்தியாசமா இருக்குது, என்னால விட முடியாது, நான் ரட்சித்தார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ உடனே சூழல் மாறிச்சு பாருங்க. அவர் சிவந்த சமுத்திரத்தை என்ன செஞ்சாரா? அதட்டினார். அது வச்சு போயிடுச்சு. தாந்திரில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில என்ன செஞ்சாங்க? அவர்களை ஆழங்களில் நடந்து போக அதுக்கும் அந்த செங்கடலை கடந்தாச்சு. இப்போ பகைவனுடைய கைக்கு பின்னால துரத்திட்டு வந்த அவனுடைய கைக்கும் ஆண்டவர் விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்கள் என்ன செஞ்சாச்சு? அப்போ இவர்கள் கலகம் பண்ணின 2 காரியங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஒன்னினது செங்கடல், இன்னொன்னு யாரு? பின்னால துரத்திட்டு வந்த பார்வோம். இந்த 2 கையில இருந்து விடுவிச்சாச்சு. காரணம் என்ன? அதனாலதான் நம்ம ஹிஸ்டரியை வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, இது செய்வாரு. ஏன்னா இது ஒன்ன வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கலகம் பண்ற ஆளாச்சு. அப்போ உன்னுடைய விசுவாசத்தை வச்சுட்டோம், உன்னுடைய ஜெபத்தை வச்சுட்டோம், ஆண்டவர் என்ன செய்யல?
இந்த அற்புதத்தை செய்யல. சரி, அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறதுனாலையும், அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறதுனாலையும், அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறதுனாலும், அவருடைய நாமத்தின் நிமித்தம் திரும்பவும் உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு விதிமீட்சி வந்துச்சு 12ஆம் வசனத்துல. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை, அப்ப இவ்வளவு நாள் இன்னொன்னு கவனிக்க பாருங்க. விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். 13 முதல் பகுதி பாருங்க. ஆனாலும் பக்கத்துல கைப்பிடிச்சு கிடையாது, உங்களை குறிச்சு தான் எழுதுனாங்க. பாடுவது நல்ல அனுகிரகத்தின் அதிபதியே, உங்களுடைய பாதம் மட்டும் போதையா. சாம்பார் உப்பு இல்லைன்னா, ஏதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம படுற பாடு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்ப உங்களுக்கு புரியுதா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏற்கனவே கலகம் பண்றான், அப்பவே அவன் அன்ஃபிட், அவனுடைய பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, ஆகாமியம் பண்ணான்னு இருக்குது. இப்போ தன்னுடைய நாமத்தில் அவனுடைய கிருபையை விளங்க பண்ணா உடனே என்ன பண்ணானா? விசுவாசிச்சானா, பாடினா, ஓ அல்லேலூயா, சீக்கிரமா என்ன செஞ்சுட்டான்? அப்ப நம்ம சிலருடைய உயிர் பயிற்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவி வரைக்கலாம். எப்படி சிலருடைய உயிர் பயிற்சி எல்லாம் எப்படிதான்? சாப்பிட்டுட்டு கை கழுவி வரைக்கும். கை கழுவி அந்த கை காய்ச்சறதுக்குள்ள எல்லாம் போயிடும். கர்த்தர் என்ன செஞ்சாருங்கிற போயிடும், கிருபை திரட்டி போயிடும். ஏன்னா இவனுடைய எண்ணம், இவனுடைய சிந்தை எங்க இல்ல. நீங்க இருக்கிறீங்களா? சபைக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்குதா? கர்த்தர் உங்களை அழைச்சதை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்குதா? அவர் உங்களுக்கு காண்பிக்கிற மன்னிப்பை குறித்தும், அவர் உங்களுக்கு தருகிற கிருபையின் திரட்சி குறித்தும் உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்குதா? ஐயா, 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழுகிற இந்த உலகத்துல மிக சொற்பமான ஜனங்கள் மாத்திரம்தான் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள், இந்த கிருபையை அனுபவிக்கிறார்கள், இந்த தேவனுடைய அன்பை ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சாக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால் நீங்கள் கலகம் பண்ண மாட்டீர்கள். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இல்லைன்னா இவர் ஏதோ சாதிச்சு கிழிச்சிருக்கிறாங்க. இந்த குடும்பத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன், இந்த குடும்பத்துல மாட்டினால நீ உயிரோட இருக்க, இல்லைன்னா 2 நெடுக்கு 4 குறுக்கு வச்சு ஒன்னு அமைக்கி இருப்பான். பாருங்க, முறுமுறுக்கிறது. இங்க எந்த தகுதியும் சொல்லப்படல, எல்லாம் தேவனுடைய கிருபை. ஆனா பாருங்க 13ஆம் வசனத்துல என்ன இருக்குது? ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை. அப்போ முதலாவது இந்த சங்கீதக்காரன் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ற பாவம் என்னன்னா அவங்களுடைய ஞாபகம் மறதி. அவங்களுடைய ஞாபகம் மறதி. இந்த கால நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிற காரியத்துல தயவு செய்து மறந்துடாதீங்க. கண்ணை மூடி, ஏன் நம்ம பாடும்போது ஜெபிக்கிற நேரத்துல நான் கண்ணை மூடி சொல்றோம்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க யாரு? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இப்படியே தான் இருந்துச்சா, இல்ல இதுக்கு முன்னால பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த உறவுகள், இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம், இதெல்லாம் இல்லாத நாட்கள் ஒண்ணு இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு? அப்ப யார் நம்மளை தேடி வந்தா? ஒருவேளை இந்த தேவனுடைய கரம் மாத்திரம் நமக்கு வெளிப்படாம இருந்திருந்தா நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? நல்ல கவனிங்க. என்னுடைய ஊழியத்துல நான் திரும்ப திரும்ப அடிக்கடி நான் என்னை நினைத்துக் கொள்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர் அல்லவே இல்லை. 24 வருடமா ஊழியம் செய்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தகுதி என்று சொல்வதற்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. இதெல்லாம் தப்பு வச்சதே பெரிய கிருபை. ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, நல்ல தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது போலவும், தேவன் ஏதோ நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறது மாதிரியாகவும்
இல்லைங்க, அப்படி இல்லை. அவருடைய கிருபையின் திரட்சியை நீங்கள் நினைக்காமல் இருக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய கிருபை! என்றைக்கோ மறித்திருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கைய வாழ வச்சு, என்னை பிழைக்க வச்சு, என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருகிறாரே, அந்த தேவனை நாம் மறக்காதபடிக்கு அவர் நன்றியோடு துதிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகப்படுவாராக. இரண்டாவது பாவம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. இப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் எதை அடிப்படையில் இருக்குன்னா, என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த வானத்து மன்னாவை குறிச்சு அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா ஒரு நல்ல திருப்தி இல்லை. என்ன இல்லை? நல்ல திருப்தி இல்லை. முதல்ல சொன்னேன், கர்த்தர் செய்த அதிசயங்களையும் கிருபையையும் காரியங்களையும் மறந்து போனாங்க. இப்போ ஆண்டவருடைய அந்த பராமரிப்பையும் மறந்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய பராமரிப்பையும் மறந்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு என்னது? மன்னா. அதுக்கு பிறகு கானான் தேசத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னதுதான்? அந்த தேசத்தினுடைய விளைச்சல் அவங்க சாப்பிட போறாங்க. அப்போ இந்த மன்னாங்கிறது எவ்வளவு நாளுக்கு தான்? கொஞ்ச நாளைக்கு தான். அவங்களுடைய கீழ்ப்படியாம 40 வருஷம் சாப்பிட்டாங்க தவிர, மற்றபடி ஆண்டவருடைய கேலண்டர் படி இது எவ்வளவுதான்? கொஞ்ச நாள் தான். அப்போ ஒரு ஜீவ காருண்ய பராமரிப்பு, சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? பஞ்ச காலத்துல ஒரு மனுஷனுக்கு நீ செத்துப்படாதுங்கிறதுக்காக உனக்கு சத்துள்ள ஆகாரத்தை தரல, ஆனா நீ பிழைத்திருப்பதற்காக உனக்கு என்ன கொடுத்தாரு? பிழைத்திருப்பதற்கான ஒரு ஆகாரத்தை கொடுக்குற. ஆனா இவனுக்கு பொறுமை இல்லை. இவனுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. இப்போ கொரோனா காலம் வந்துச்சு. அந்த காலத்துல நம்ம எப்படி வாழணும்னு நினைச்சோம்? விளம்பரத்துல எல்லாம் அது வரைக்கும் பார்த்தபடிலாம் வாழணும்னு நினைச்சீங்களா? இல்ல உயிர் வாழ்ந்தா போதும்னு நினைச்சீங்களா? அந்த நேரத்துல நீங்க விளம்பரத்துல வாழ்ற மாதிரி வாழணும்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? விளம்பரம் போட்டவன் நடிச்சவனே செத்து போயிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்றோம். அப்போ இது ஒரு டெம்பரரியான ஒரு பீரியட். எகிப்துல நீ புறப்பட்டு இருக்க, நீ கானானுக்கு போகணும். இந்த இடைப்பட்ட வனாந்திர யாத்திரையில நீ செத்து போயிடப்படாதுங்கிறதுக்காக உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? வானத்து மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஆனா இது சாப்பிட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பொறுமை இல்லாம கமெண்ட். ஆண்டவர் என்ன பசினால போடுறாரு? எது வரைக்கும்? நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல ஆண்டவர் எதுக்காக நம்மளை இப்படி நடத்துறாருங்கிறது புரிதலே இல்லாம, புரிதலே நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, என்னுடைய எண்ணங்களின் படியான ஒரு வாழ்வு எனக்கு முன்னால இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் ஏதோ தப்பு செஞ்சுட்டார், ஆண்டவர் ஏதோ என் வாழ்க்கையில பாவம் செய்தார். இல்லைங்க, நீ கொஞ்ச நாள் கர்த்தரை விசுவாசிச்சு நடந்து அக்கறைக்கு போயிட்டா நீ என்னத்தை சாப்பிட போற? அதுக்கு பிறகு நீ மண்ணா கேட்டால் கிடைக்காது. எது வரைக்கும் தான்? யோர்தானை கடந்து அக்கறைக்கு போற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அந்த தேசத்தினுடைய கனிகளை நீங்க புசிக்க போறீங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, உள்ள இருந்து எழுப்புகிற அந்த மீன் சாப்பிடணும், கறி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி இருந்திருந்தா என்ன இருந்திருக்கலாம்? என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? நல்லா வாழ்ந்திருக்கலாம். இப்போ வாசிக்கும். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாக. எந்த விஷயத்துல ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கலன்னு சொல்லி இருக்குது? சாப்பாட்டு விஷயத்துல யார்கிட்ட ஆலோசனை கேட்கலையா? ஆமா, சாப்பாட்டு விஷயத்துல கூட யார்கிட்ட ஆலோசனை கேட்கணுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார், இவ்வளவுதான் கொடுக்கிறார். அதுக்கு பின்னால ஏதாவது இருக்குதாயா? ஆமா இருக்கும், அவர்கிட்ட தான் கேட்கணும். பின்னாட்கள் மோசேல சொல்றாரு,
நான் சிறுமப்படுத்தினேன், நான் பசியினால வருத்தினேன். ஏன்னா உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்ன உனக்கு உணர்த்தணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துவிக்கும்படிக்கு. அப்ப அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருந்தா, ஏன் ஆண்டவரே எனக்கு மன்னா கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருக்க போறார். ஆமா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்வின் ஜீவ காருண்ய தருணங்களில் நாம் பாதுகாக்கப்படும் போது, பராமரிக்கப்படும் போது அதுல குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளை குறித்து கர்த்தருக்கு ஆலோசனை கேட்டா அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்ல போறார். அப்ப சொல்வாரு, இப்ப லக்ஸரியா வாழ்றது முக்கியம் இல்லை, நீ முதல்ல என்ன செய்யணும், உயிர் பிழைக்கணும். ஆலோசனையை கேட்காம வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியில தேவனை என்ன செஞ்சாங்க, பரீட்சை பார்த்தார்கள். இப்ப பாருங்க 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலும். இப்ப என்ன இருக்குது, ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துட்டார். இப்ப முதல்ல பாவம் இருந்துச்சு, அங்க கிருபை மட்டும்தான் இருந்தது. இங்க என்ன வந்தது, பாவத்தை தொடர்ந்து என்ன நடந்தது. இங்கேயும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவங்களுக்கு கேட்டதை என்ன செஞ்சாரு, கொடுத்தார். திகட்டி போற மட்டும் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. கிப்ரோ தத்தாவா என்று அதற்கு பெயரிடக்கூடிய சூழலும் வந்துருச்சு. அங்க ஆண்டவர் அவங்க என்ன செஞ்ச வேண்டியதா இருந்துச்சு, டிசிப்ளின் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபையினால அவர்களுக்கு அற்புதம் செஞ்சு அவங்களை விடுவித்து கொண்டு போயிடுறாரு. ஆனா இன்னொரு இடத்துல பாவம் செஞ்சதுக்கு கிருபையும் காட்டுறாரு, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிற விஷயத்தை குறித்து அவங்க என்ன பண்ணவே இல்லை, கவனத்தில் கொள்ளவே இல்லை. மூன்றாவது 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் என்ன சம்பவம் எழுதப்படுகிறது, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம். தேவனுடைய அதிகாரத்தை மறந்து போனார்கள். எதை மறந்து போனாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தராகிய ஆரோனின் மேலும் என்ன செஞ்சாங்க, பொறாமைப்பட்டார்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களுக்கு மேல இவங்களுக்கு திருப்தி இல்லை. தங்களுக்கு மேல ஒரு தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த ஜனங்கள் உணராமல் போனார்கள். உங்க மேல ஒரு தேவனுடைய அதிகாரம் இருக்குதுங்கிறத உணர்றீங்களா? உங்க மேல தேவன் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஆண்டவருமாக இருக்கிறார். யாரா இருக்கிறாரு அப்படின்னா யாருக்கு கீழே இருக்கிறோம், அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே தான் இருக்கிறேன். அப்போ வேதத்துல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது. முதலாவது தேவன் இருக்கிறார் குடும்ப அமைப்புக்குள்ள, அடுத்தது யார் இருக்கிறார், கணவன் இருக்கிறாரு, அடுத்தது மனைவி, அடுத்தது பிள்ளைகள் என்று தேவன் ஒரு அதிகாரத்தை செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதே மாதிரி சபைக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். என்ன இருக்குது, முதலாவது தேவன், அடுத்தது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகள் இருக்கிறார்கள், அதற்கு கீழே நம்ம இருக்கிறோம். இப்படி தேவனுடைய அதிகாரம் நமக்கு மேல இருக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரியாம குடும்பத்துக்கு உள்ள பிள்ளைகள் தகப்பன் மேலையும், மனைவி கணவன் பேரிலையும் இப்படிப்பட்ட தேவனுடைய அதிகாரத்தை மறந்துட்டு செயல்பட்டா அதனுடைய விளைவு என்னவா, பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்துக்கு விரோதமா பேசினா என்ன நடக்கும்? ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருந்தாரா, மன்னிச்சாரா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டாரா, என்ன பண்ணாரு? ஒரு நல்ல கவனிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்குது. முதல்ல ஒண்ணு மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? கர்த்தர் தங்களுக்கு என்ன செய்தாருங்கிறத மறந்துட்டாங்க. அடுத்தது ஜீவ காருண்ய பராமரிப்பை மறந்துட்டாங்க. இப்போ தங்களுக்கு மேல தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க.
எல்லாத்துக்கும் பேர், பொதுவான பெயர் பாவம் தான். ஆனா அந்த பாவத்தை ஆண்டவர் ஹேண்டில் பண்ண விதம் வேற, கையாண்ட விதம் வேற. அப்போ பிள்ளைகளே, உங்கள் வீட்டுல நீங்க உங்க பெற்றோருக்கு விரோதமா, உங்களுடைய தாய்க்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா நீ பேசும்போது, செயல்படும் போது, தேவனுடைய எது அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கிறத மறந்துடாது. யார கேள்வி கேட்கிற? ஆமா, தேவனுடைய அதிகாரத்தை நீ மறந்துட்டு நீ பேசுகிற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நல்ல விதத்தில் இருக்கும் என்று நினைக்க கூடாது. அதே போலதான் தேவனுடைய சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டமாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இல்லை, ஆனால் அதிகாரம் தேவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள பேசுறீங்க, அடங்கி இருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை நான் கொஸ்டின் பண்ணும்போது, அல்லது அந்த அதிகாரத்தை குறித்து அல்லது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனா மாறும்போது, அங்க ஆண்டவர் கிருபையை குறிச்சு எல்லாம் பேசுறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சிவியரான டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறார். என்ன பண்றாரு? அடுத்து 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் தேவ மகிமையை மறந்தார்கள். எதை மறந்தார்கள்? தேவ மகிமையை மறந்தார்கள். இங்க எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் யாத்திராகமம் 32, 33 அதிகாரங்களிலே உள்ளது. நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்து போனார்கள் அப்படின்னு சொன்னா, அங்க என்ன எழுதியிருக்குது? மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். பாவம் ஒரு மனிதனை எவ்வளவு தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு போயிருப்பார்கள். இந்த தேவன் யார் என்கிற புரிதல் இவர்களுக்குள்ள இல்லாததுனால இவங்க அதை யார் கூட ஒப்பிட்டாங்களா, கொண்டு வந்தாங்களா? புல் தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும், காமின் தேசத்திலே அதிசயங்களையும், சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தேவனுடைய மகிமையை மறந்தார்கள். தேவனுடைய மகிமையை மறந்தார்கள். உங்களுக்கு காண்பித்த அந்த அன்புக்கு காரணமாக இருக்கிற பிதாவாகிய தேவனை தெரியுமா? அந்த அன்பின் நிமித்தமாக, அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தாரே, அந்த இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இந்த வேதத்துக்கு அந்த வேத சத்தியங்களை எல்லாம் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு நினைவில் இருக்கிறாரா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அந்த தேவன் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறான், ஒரு மகிமை பொருந்தின தேவன். பார்க்கிறதுக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருக்கிற ஒருவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் ஒரு வானவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னாலே கண்ணாடி கடல் இருக்கிறது. 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் வணக்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறார்கள். இரவும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற துதிகளின் சத்தம் கிளம்பிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை பொருந்தின தேவன் தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். மறந்துட வேண்டாம். அந்த மகிமை பொருந்தின தேவன் தான் ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்மை சுவிகார பிள்ளையாக்கி கொண்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தார். இதை மறந்துடக்கூடாது. நான் சிலுவையை கும்பிடலாமா? இந்த கேள்விக்கே இடம் இல்லை. அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சில்ரத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இந்த போட்டோ வைக்கலாமா பிரதர்? இந்த சிலுவை வச்சுக்கலாமா பிரதர்? ஜெபமாலை உருட்டலாமா பிரதர்?
இந்த உருட்டுலாம் வச்சுக்கூடாது. இந்த உருட்டுலாம் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கூடாது. அங்க என்ன இருக்குது? தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த நேரத்துல எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது? இங்க ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவருடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பதாக என்ன செய்தான்? திறப்பின் வாயில். அப்போ திறப்பின் வாசல் நிற்கிறது எதுக்கு? தெரியாத மாதிரி இருக்கீங்க. திறப்பின் வாசல் நிற்கிறது எதுக்கு? ரட்சகராகிய தேவனை ஜனங்கள் மறந்துட்டா, அந்த ஜனங்களை மறந்ததுக்காக யார்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட அந்த கோபத்தை, தேவ கோபத்தை ஆற்றுங்க. இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபமே தேவ கோபத்துமாக தான் இருக்கு. கவனிங்க, ஆண்டவர் உங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை கொண்டது பேர் தெரியல, ஆனா அந்த பரிசுத்தவானை கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையை மறந்து போன இஸ்ரவேலர்கள் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல சீனாய் மலையில இறங்கும் போது அங்கே வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையை பார்த்து இவர்கள் பயந்தார்களே, இப்பொழுது அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு, மறந்துருச்சு. இப்போ எதை சொல்றான்? கண்ணு முடிய செஞ்சு வச்சுட்டு இதுதான் கர்த்தருங்கிறான். நம்ம ஆட்கள் அது மட்டும் தான் செய்யல. என்ன செய்யல? கண்ணு குட்டியா செஞ்சு நான் வைக்கல, மற்றபடி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஆண்ட வேலை. பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் எல்லாம் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. எதுக்கு பெந்தைக்கோஸ்தே? நாங்கெல்லாம் பெந்தைக்கோஸ்தே, அதனால எங்களுக்கு பண்டிகை. கர்த்தர் தான் ஏதாவது செய்யணும். என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பாவத்தை கையாளுவதற்கு மோசே என்ன செய்தான்? திறப்பின் வாயில நின்றான். ஆனா அந்த திறப்பின் வாயில மோசே நின்றா கூட தேவனுடைய கோபம் அந்த நேரத்துல ஒரு பனிஷ்மெண்டோட தான் நின்றுச்சு. ஆனா திரும்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நான் விசாரிக்கும் காலத்துல என்ன செய்வேன்? அப்படின்னா சில பாவங்களை குறிச்ச பார்வை நமக்கு தெளிவா இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் மன்னிச்சார் எழுதல. தேவன் உன்னை விடுவித்த காரியத்தை நீ மறந்த போது உன்னை திரும்பவும் மன்னித்தார். அங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் தேவனுடைய பராமரிப்பை நீ மறந்த போது, அதை நீ தாசினம் பண்ணின போது அங்க மன்னிக்கல, ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். தேவனுடைய அதிகாரத்தை நீ மறந்த போது அங்க பனிஷ்மெண்ட் வந்துச்சு. இங்க தேவனுடைய மகிமையை நீ மறந்து அதை மாட்டுக்கு ஒப்பாக மாற்றின போது இங்க திறப்பில் நின்ற மோசையினால் கூட ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு பிறகுதான் தேவனுடைய கோபத்தில் நிறுத்த முடிஞ்சது. அதுவும் நித்தியமான அந்த கோபம் மாற்றப்படவில்லை. அவருடைய கோபம் திரும்பவும் வெளிப்படும் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாவத்துடைய லிஸ்ட்ல வைக்காதீங்க. வேதம் பார்க்கிற விதத்திலே பார்க்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது 24 இருந்து 27. அந்த 24 இருந்து 27 வரைக்கும் நடந்த சம்பவம் என்னன்னா, என்னாகமம் 13-14ஆம் அதிகாரத்துல அங்க நடந்த சம்பவம் தான் இங்க எழுது. என்னாகமம் 13-14. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சில பாவம் திரும்ப திரும்ப காணப்பட்டுச்சு. இதை கவனிங்க. ஒண்ணு திருப்தி இல்லாத தன்மை. என்னல்ல? திருப்தி இல்லாத. இதை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். திருப்தி இல்லாதது ஒரு பெரிய பாவமா? ஆமா. அங்க என்ன எழுதியிருக்குது? அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை இவங்க அற்பமா நினைச்சாங்க. அதை காட்டிலும் எதுதான் அவங்களுக்கு பெஸ்டா தெரிஞ்சது?
ஏத்துதான் இருக்கு. அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்பட்ட அந்த தேசத்தை இவர்கள் எப்படி பார்க்கல? திருப்தியா பார்க்கல. இப்போ எதை மறந்துட்டாங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். எதை மறந்துட்டாங்க? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். ஒண்ணு, அவங்களுக்குள்ள காணப்பட்ட பாவம் திருப்தியின்மை. அடுத்தது என்னன்னா, அவங்களுக்குள்ள அடிக்கடி காணப்பட்டது விசுவாச குறை. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல? விசுவாசிக்கல. அங்கே எழுதி பாருங்க 24ஆம் வசனத்துல என்ன இருக்குது? அவருடைய வார்த்தையை விசுவாசியாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? அது அவனுக்குள்ளே மட்டும் வச்சிட்டு இருக்கல, மற்றவங்களுக்கு சொன்னான். மற்றவர்களிடத்திலேயும் போய் தன்னுடைய அதிருப்தியை அவங்க என்ன செய்றாங்க? பரம்ப பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். மற்றவங்களுக்கு சொன்னாங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் அவங்க என்ன செய்யறாங்க? புறக்கணிச்சாங்க. 4 பாவம் அந்த 2 வசனத்துக்குள்ள இருக்கு. என்னெல்லாம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, மற்றவங்களுக்கு அதை பரம பண்ணாங்க, அந்த தேசத்தை என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணாங்க, திருப்தி இல்லாம இருந்தாங்க. இந்த 4 காரியங்களும் என்ன விளைவை கொண்டு வந்துச்சு? அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும், அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய கையை. இதனுடைய விளைவு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க? வனாந்திரத்தில் செத்தாங்க. அடுத்தது பல தேசங்களில் பல அந்த அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே, அப்படின்னா தேசங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? சிதறி போய் எடுத்தாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இஸ்ரேலோட ஹிஸ்டரியை படிக்கும் போது இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்தாங்க. எல்லாரும் படிச்சாங்களா? எல்லாரும் நித்திய நம்பிக்கையோடு இருந்தாங்களா? இல்ல, இங்கே அழிஞ்சு போயிட்டாங்க. அடுத்தது என்னாச்சு? பல தேசங்களில் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னா சிதறடிக்கப்பட்டாங்க. அதனாலதான் 1948 எல்லாரும் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு கூட்டம் போச்சு. ஆனா இன்னமும் சிதறடிக்கப்பட்ட கூட்டம் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆங்காங்கே அழிந்து கொண்டுதான் இருக்குது. காரணம் என்ன? எந்த பனிஷ்மெண்ட்? இந்த பனிஷ்மெண்ட் இதுதான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனதினால். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, அதனாலதான் சொன்னேன், மறந்து போகுதல் என்பது நீங்கள் வியாதியாக பார்க்காதீர்கள், இது பாவம். பொருளாசை என்பது என்னல்ல? பாவம். பொருளாசை என்பது என்னது? பாவம். மறந்து போதல் என்பது என்னது? பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவை பாருங்க. எல்லாம் வனாந்திரத்தில் செத்து அதோட முடியல. அவர்கள் பற்பல தேசங்களுக்கு சிதறி போய் அழிக்கப்பட்டாங்க. பல தேசங்களில் சிதறி போயிருக்கிறாங்க. எல்லாம் காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல. காரணம் திருப்தி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லை. அப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் இது நமக்குள்ள இருந்தாலும் இதே மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்துங்கிறதையும் நம்ம மறந்துவிடாது. பாவம் இந்த விளைவுகள் தான் செய்யும். அடுத்தது 28ஆம் வசனத்திலிருந்து 31 வரைக்கும் எண்ணாகமங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நேற்றைக்கு கொஞ்சம் வந்திருந்தவங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய பரிசுத்தத்தை மறந்தார்கள். தேவனுடைய பரிசுத்தத்தை மறந்தார்கள். தேவன் யார் என்கிற கேள்விக்கு வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நாம் ஆராதிக்கிற தேவன் யாராம்? பரிசுத்தராயிருக்கிறார். ஆகவே நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். இது புதிய ஏற்பாட்டு சபைக்குமானதுதான். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் வேற. இல்ல, தேவன் எல்லா காலங்களுக்குமான தேவன். அவர் எல்லா காலங்களிலும் மாறாதவராகத்தான் இருக்கிறார். அந்த மாறாத தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பற்றிக்கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க தமிழ்ல. அந்த வார்த்தைக்கு ரூட் வேர்டா பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை வேதாகமத்தில் 5 இடங்களில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை இடத்துல தான்? 5 இடங்கள்ல. அந்த 5ல இந்த பாகால் பெயோரை அந்த பற்றிக்கொண்டுங்கிற இடத்துல மட்டும்தான் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேற ஒரு முறை அமாசாவை குறித்து சொல்லும் போதும்
இன்னொரு முறை சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த பற்றிக் கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்னா பிணைத்துக் கொள்ளுதல் அர்த்தம். என்ன அர்த்தம்? பிணைத்துக் கொள்ளுதல் அர்த்தம். தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வழிநடத்தி வருகிற தேவன் யார் என்பதை மறந்து அவர்கள் பாகால் பெயோரோடு தங்களை பிணைத்துக் கொண்டார்கள். ஐயா கவனிங்கள், அவிசுவாசிகளோடு திருமணம் என்கிறவர்களே கவனிங்கள். நான் காதலித்து விட்டேன், நான் திருமணம் செய்கிறேன், என்னுடைய உரிமை என்று சொல்கிறவர்களே கவனியுங்கள். தேவனுடைய சபைக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்ற பின்பு உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ போய் செல்கிற திருமணத்தை குறித்து நீ பார்க்கிற பார்வை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வேதம் பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கிறது. என்ன பார்வை? ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொண்டு நீ அந்நிய விக்கிரகத்தோடு கூட உன்னை பிணைத்துக் கொள்கிறாய். இதை வேதம் பார்க்கிற பார்வை வேறு. நீங்க ஊழியக்காரங்க கல்யாணம் பண்ணி வச்சா 5000 ரூபாய் காணிக்கை கிடைக்குது, 10,000 ரூபாய் காணிக்கை கிடைக்குது, அதனால நீ காதல் பண்ணால நீ கூட்டி கொடுத்து என்ன பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். ஆனால் உன்னுடைய திருமண உறவு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டுமானால் அங்கே ரிலீஜியஸா கரப்ஷன் ஆகக்கூடாது. அங்கே நீ ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு நீ விக்கிரகத்தோடு கூட உன்னை பிணைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பிணைத்துக் கொள்வாயானால் அது பனிஷ்மெண்ட். என்ன இருக்குதாங்க? ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து விக்கிரக ஆராதனை, தங்கள் கைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. இப்போ தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் வெளிப்படவில்லை. அப்போ தேவன் பரிசுத்தர் என்பதை மறந்து செய்யக்கூடிய பாவம் தேவ கோபத்தை உண்டாக்கும். அது ஒழுங்கு நடவடிக்கையை கொண்டு வரும். இந்த நேரத்தில் திரும்பவும் திறப்பில் நின்ற காரியம் போல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பினேகாஸ் அவன் நீதி செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நீதி செய்தான் என்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பினேகாஸ் தேவனோடு தன்னை பிணைத்துக் கொண்டான். பினேகாஸ் என்ன செஞ்சான்? தேவனோடு தன்னை பிணைத்துக் கொண்டான். ஏன்? மற்றவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிணைப்பிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு பாகால் பெயரோடு தங்களை பிணைத்துக் கொண்டிருக்கிற போது தேவனுக்காக பரிசுத்த வைராக்கியம் பாராட்டின இந்த பினேகாசோ தேவனோடு தன்னை பிணைத்துக் கொண்டவராக தேவனுக்காக நின்றான். யாருக்காக நின்றான்? அப்ப தேவனுடைய சபைக்குள்ள வாலிபனே, வாலிப தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ மற்றவர்கள் அநேகர் இடறி போகிறார்கள் என்பதற்காக நீ இடறி போயிடாத. நீ பினேகாசை போல தேவனோடு உன்னை பிணைத்துக் கொண்டவராக நில். அது உனக்கு நீதியாக எண்ணப்படும். அவனா செஞ்சிட்டான், அதனால நான் செய்யறேன்னு சொல்லாத. அநேகர் தேவனுடைய பிணைப்பிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு பாவத்தோடு, பாவ அசுத்தங்களோடு, விக்கிரக ஆராதனையோடு, பாகால் பெயரோடு தங்களை இணைத்துக் கொள்கிற போது நீ கர்த்தருக்காக கர்த்தரோடு பிணைத்துக் கொண்டு உன்னை காத்துக்கொள். சர்ச்சில் அவங்க எல்லாம் அப்படி பண்ணாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நீங்க பேசுறதெல்லாம் என் காதுக்கு வருது. அவங்களுக்கு என்ன பிள்ளை பிறக்கலையா, அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கலையா? பிள்ளை பிறக்கிறதும் வேலை கிடைக்கிறது மட்டும்தான் கல்யாணமா? அதான் சொல்றேன், கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை எதுல இருக்குது? உலகத்தின் மேல இருக்குதா, நித்தியத்தை குறித்த நம்பிக்கையில் இருக்கிறதா? நான் எப்படி அதை பார்த்திருக்கணும்? ஐயோ நீ கல்யாணம் பண்ணிட்டப்பா, தப்பு இல்ல, ஆனா இது தேவ கோபத்தை கொண்டு வந்தால் இது நிச்சய ஜீவனை இழக்க செய்துவிடுமே என்று நீ பார்த்திருப்பாயானால் உனக்கு ஒரு பரிசுத்த வைராக்கியம் வந்திருக்கும். ஆனா வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்களோடு இணைந்து உன்னுடைய பார்வையும் ஏனோ இந்த உலகத்துக்குரியதாகவே இருக்கிறது. அப்படி அல்ல, பினேகாஸ் கர்த்தரோடு தன்னை பிணைத்துக் கொண்டார். அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காலத்திலும் தேவனோடு உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து தேவ பிணைப்பிலிருந்து விலகி அவிசுவாசிகளோடு, அசுத்தத்தோடு, பாகால் பெயரோடு, மோவாபியரோடு உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள்.
அங்கே தேவனுடைய கிருபையும் வெளிப்படல, அங்கே தேவனுடைய கோபம் தான் வெளிப்பட்டுச்சு. அடுத்ததா இதெல்லாம் பேசித்தான் ஆகணும். அதனாலதான் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா சில நேரத்துல நம்ம 40 நிமிஷம் பிரசங்கம், 50 நிமிஷம் பிரசங்கம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம மறந்து போன காரியங்கள் திரும்பவும் நினைப்பூட்டப்பட வேண்டியவைகள். அடுத்தது 32 33 எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் தான் அங்கே 2 வசனத்தில் எழுதியிருக்குது. மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் என்ன வந்துச்சு? கொல்லா போனுச்சு. அவர்கள் அவன் ஆவியை விசிறப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினார். சாந்த குணமுள்ளவர் என்று தேவனால் ஒரு சர்டிபிகேட் பண்ணப்பட்ட மோசேயே இவருடைய செயல்பாடுகள் என்ன பட வச்சிருச்சு? நம்மளா இருந்தா என்ன சொல்லி போதுமா? பாஸ்டர் ரொம்ப கோபம் வருது. கோபப்படுத்துறது யாரு? அதை விட்டுரும். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். தேவனுடைய தனித்துவத்தை மறந்து விடாதீர்கள். என்ன தனித்துவம்? அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்த விஷயத்துல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றார் அதான் செய்யணும். பேசுனா பேசணும், அடினா அடிக்கணும். பேசுறதுக்கு கூட அடிக்க கூடாது, அடிக்கிறதுக்கு கூட பேசக்கூடாது. ஆண்டவர் யார்? அவருடைய தனித்துவம் என்ன? யூனிக்னஸ் சொல்றோம் இல்லையா? தனித்துவம் என்ன? என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். என்ன சொல்றாரோ. இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாடு திருச்சபைக்குள்ள நம்ம காலத்துல எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா, ஆண்டவர் அன்புள்ளவர் அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறான்னா, இவன் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் தோல்ல கை போட்டு நிற்கலாம்னு நினைச்சுக்கிறான். நெருப்புலதான் இருக்கான். சபைக்குள்ள இருக்கிற ஆட்களுடைய நினைப்பெல்லாம் எப்படிதான் இருக்குது? என்ன பாவம்னாலும் செஞ்சுக்கலாம், யார் தோல்ல கை போட்டுக்கலாம். அப்படி ஒரு பிக்சர் தான் என் மனசுல தேவன் இல்ல. தேவனுடைய யூனிக்னஸ்ல மிக முக்கியமானது அவர் பேசுனா பேசணும், அடினா அடிக்கணும். அது மோசையா இருந்தாலும் அதுதான், யாரா இருந்தாலும் மோசையா இருந்தாலும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதுக்குள்ள வந்து இதுல இன்னொரு காரியத்தை சொல்லலாம். முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாமல் அரைகுறையான கீழ்ப்படிதல் ஆபத்தானது. என்ன கீழ்ப்படிதல்? அரைகுறையான கீழ்ப்படிதல். இப்ப நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு சிலர் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு செய்யணும், ஆனா செய்யல. அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஒரு சிலர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, செய்யறாங்களா இல்லையா அது பிறகு தனிப்பட்ட விதத்துல. இன்னொன்னு, செய்யறதுக்கு ஆண்டவராக நம்ம உந்தப்படுகிறோம், செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு, ஆனா கீழ்ப்படிய முடியல. அதுக்கு பேர் என்னது? அது பாதியா கீழ்ப்படிதலா இருக்கலாம், அறகுறையா இருக்கலாம், அது எப்படியோ மொத்தத்துல அதுக்கு பேர் என்னதுதான் கீழ்ப்படியாம. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் போ, செய், தீங்கு அனுபவி எல்லாம் கட்டளையாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. எதுவும் ஆப்ஷனலா கொடுக்கப்படலை. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க. கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒன்று இருக்கு, தனித்துவம் இருக்கிறது. அங்கே அவர் எஜமானாக இருக்கிறார், நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். அர்த்தம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு செய்யுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இது கட்டளை. இதை பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய ஜனம், தேவனுடைய சபை என்ன செய்ய வேண்டும்? இந்த கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும், அரைகுறையாக அல்ல. அது போனா போ, ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடு, உபதேசினா உபதேசம் பண்ணு. அப்ப இதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தேவனுடைய தனித்துவத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க கூடாது, உரசி பார்த்துக்க கூடாது. அது ஆபத்தான். சரி, இப்ப நம்ம முடிவு பகுதிக்கு வருவோம். இப்ப என்ன நடந்துச்சு? இந்த ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு?
அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக தேவ ஜனங்கள் தோற்று போகிறார்கள். தொடர்ச்சியாக என்ன செய்றாங்க? அடுத்தது தேவனுடைய கோபம் இருக்கிறது. என்ன வருது? தேவனுடைய கோபம். அடுத்தது டிசிப்ளின் பண்ற, பனிஷ் பண்ற, அவங்களை ஒழுங்குபடுத்துற. அடுத்தது விடுதலையும் கொடுக்கிறார். எல்லாத்தையும் அடிச்சு போடுறீங்க. அங்க எங்க இருக்குது டெலிவரன்ஸும்? நல்லா கவனிங்க. தொடர்ச்சியான தோல்வியும், தொடர்ச்சியான தேவ கோபத்தை, தொடர்ச்சியான தேவனை ஒழுங்குபடுத்துற, தொடர்ச்சியாக தேவன் அந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்து கொண்டே இருக்கிற காரியங்களை திரும்ப திரும்ப வரலாற்றில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்படி பார்த்துட்டு நமக்கு என்ன தோணும்? அங்கதான் இருக்கு டேர்னிங் பாயிண்ட். நமக்கு என்ன தோணும்? நம்மளும் என்ன பண்ணலாம்? பாவம் செய்யலாம், நம்மளும் தேவ கோபத்தை தூண்டி விடலாம், அவர் மன்னிச்சிருவார். எப்படியா இருந்தாலும் எகிப்தில் மீட்கப்பட்ட ஜனங்கள் எங்க போய் சேர்ந்துட்டாங்க? கானானுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிறையிருப்புக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால ஆண்டவர் விட்டுற மாட்டார். எப்படியா இருந்தாலும் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அல்லவா. இப்போ புது பெந்தைக்கோஸ்தே ஊழியக்காரங்களுக்குலாம் ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? இந்த வாக்குத்தத்தத்தை பேசுற ஆளுகளுக்கு யாருக்குமே என்ன வாக்குத்தத்தம் தெரிய மாட்டேங்குது. எதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொன்னாங்க அடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது எனக்கு கொடுத்ததுன்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் இருக்கு என்னுடைய நிலைமை. யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எதையும் கவனிக்கிறது இல்லை. அங்க 34 இருந்து தொடர்ந்து இருக்கிற வேத பகுதிகளை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப படிப்படியா திரும்ப திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையில பாவத்தினால அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினாலே சோர்ம்போகிறார்கள், தேவ கோபம் வந்தது என்று எல்லாம் எழுதிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்த, அனுபவித்த, அறிந்த ஒரு பக்தன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நன்மையை நான் காண வேண்டும். உம்முடைய ஜனங்களோடு நான் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும். உம்முடைய சுதந்திரத்தின் ரட்சிப்பிலே நான் பங்கு பெற வேண்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை போற்றுகிறேன். உம்மை நான் மேன்மை பாராட்டுகிறேன். உம்மை நீர் என்னை ரட்சியும், என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். அப்ப இவனுடைய ஜெபம் என்ன? இவனுடைய ஜெபம் என்ன? இவன் இதை எச்சரிப்பா பார்த்தான். எப்படி பார்த்தான்? எச்சரிப்பா. அப்போ பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானே இஸ்ரவேல் ஜனங்களின் முற்பிதாக்களின் பாவங்களை எச்சரிப்பாக பார்த்து நித்திய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று ஜெபித்திருப்பான் என்றால், புதிய ஏற்பாட்டு திருச்சபை கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளை பழைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பாவத்தை எப்படி பார்க்கணும்? எச்சரிப்பாக பார்த்து, இது என் வாழ்விலே தேவ கோபத்துக்கு நேராக என்னை கொண்டு போய் விடக்கூடாது. தேவனை ஒழுங்குபடுத்த வேண்டிய, என்னை அழிவுக்கு விட்டுவிட வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது. நான் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடிய காரியங்களுக்கு நான் விட்டு விடக்கூடாது என்கிறதுல நான் கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருந்திருக்க வேண்டும். இருக்கிறோமா? இப்போ அந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். நாலு 5:47-48 இந்த வசனம் ஜெபமாக எழுதப்பட்டிருக்கு. இதுதான் அந்த சங்கீதத்தை எழுதினவனுடைய வாஞ்சை. அவனுடைய வாஞ்சை என்ன? கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜனங்களின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்ததும் எனக்கு துணை செய்யும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை பிற ஜனத்தாரிடத்திலிருந்து கூட்டி சேர்த்தரும். எங்க இருக்குது?
47ஆம் வசனத்துல இருக்குது. அப்படின்னா இவன் எங்க இருந்து எழுதுறான்? எங்க இருந்து எழுதுறான்? சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து. எங்களை பிற ஜனத்தாரிடத்திலிருந்து கூட்டி சேர்த்தலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னா முற்பிதாக்கள் செய்த பாவத்தினால் சிதறடிக்கப்பட்டவனாக. என்ன பாவத்தினால? பாப்போம் எவ்வளவு தூரம் வசனம் கேட்டிருக்கீங்க. என்ன பாவத்தினால சிதறடிக்கப்பட்டாங்க? தெரியல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனதினால் என்ன நடந்துச்சு? 24 இருந்து இல்லையா, 24 இருந்து 27 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாகத்தான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மென்ட் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். சிதறடிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவரே எங்க முற்பிதாக்கள் இப்படி எல்லாம் தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களை கோபப்படுத்திட்டாங்க, திரும்ப திரும்ப விடுத்துட்டாங்க. நீ எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர், எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர், ஆனாலும் அதெல்லாம் உணராம வாழ்ந்துட்டாங்க ஐயா. ஆனா எனக்கு நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை, அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிற அந்த கூட்டத்துல நானும் இருக்கணும். நான் உங்களை கோபப்படுத்துறவனா வாழ்ந்துடக்கூடாது, நான் உங்களை பரிசு பார்க்கிறவனா இருந்துடக்கூடாது, நான் தேவனுடைய கோபத்தை தூண்டுகிறவனாக இருந்து விடக்கூடாது. நான் உங்களுக்கு பிரியமான விதத்துல வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். இது காங்கிரிகேஷனல் பிரேயரா தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. கடைசியில ஜனங்கள் எல்லாரும் ஆமென் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? தனியா ஒரு ஆள் இல்ல, யார் இருக்கா? காங்கிரிகேஷன். அப்போ பாவத்தினுடைய அந்த விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஐயா, பாவத்தை செய்த கூட்டம் வேறு, ஆனா அந்த பாவத்தின் தண்டனையினாலே சிதறடிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். அவங்களுக்குள்ள ஒரு தேவனை குறித்த ஒரு பயம் இருந்து, தேவர்களை குறித்த பாவம் அந்த பார்வை வருகிறது. பாவத்தினுடைய அந்த விளைவுகளை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததுனால அவங்க கேட்கிற, ஆண்டவரே எங்களை ரட்சிங்க, எங்களை விடுவீங்க ஆண்டவரே, உங்களுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். தொடர்ந்து உங்களை நாங்கள் கோபப்படுத்திட்டு இருக்கவே முடியாது, தொடர்ந்து உங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கிட்டு இருக்கவே முடியாது. எங்களை எப்படியாவது உங்களுடைய சுதந்திரத்தின் அந்த மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ளும். அப்படின்னா இவனுடைய ஜெபம் என்னன்னா, சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து கேட்கிற, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த தலைமையில் 1000 வருட அரசாட்சி நடக்குமே, அந்த அரசாட்சியின் சந்தோஷத்திலே நானும் நிலை பெற்றிருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். யோசிப்பாருங்க, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு பரிசுத்தவானுடைய பார்வை அவருடைய 1000 வருட அரசாட்சியில் தான் பங்கு பெற வேண்டும் என்கிற விருப்பம் இருந்திருக்குமானால், அவனுக்கு மாத்திரமல்ல ஒரு பெரிய திரள் கூட்டத்திற்கு இருந்திருக்கும் வேண்டுமானால், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வருகையை குறித்தும், அவருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்தும், அவரோடு கூட ஆளுகை செய்வதை குறித்தும் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய பார்வை தேவனை குறித்து எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பார்வை பாவத்தை குறித்து எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பார்வை தேவனுடைய ஒழுங்கின்படி நடக்க வேண்டும் என்கிறதுல நான் எவ்வளவு கரிசனையா இருப்பேன். நான் மறந்து போக மாட்டேனே, நான் மறந்து போக மாட்டேனே. தேவன் யார் என்பதை மறந்துவிட்டு ஏனோ தானோ என்று அசதியாய் வாழ மாட்டேனே. தற்காலிகமான விடுதலைக்காக அல்ல, நிரந்தரமான ஒரு பாவ விடுதலையை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடையே பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சபை வாழ்வதற்கு தேவன் அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. இப்போ எழுதியிருக்கிற அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபமா சொல்லி நம்ம அடுத்த கர்த்தருடைய பந்திக்குள்ள போக போறோம். வேகமா டைம் போகுது, சீக்கிரமா எல்லாரும் எழுதி நின்று இதே ஜெபத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜனங்களின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு
உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தவர்களும் எனக்கு துணை செய்யும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை பிற ஜனத்தாரிடத்திலிருந்து கூட்டி சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்பார்களாக. அல்லேலூயா.